காரைக்குடியில் தொழிலதிபர் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட கோயில் நகைகளை 5 நாட்களில் போலீசார் மீட்டதோடு இருவரையும் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூர் காவல் நிலைய பகுதிக்குட்பட்ட கருவியப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சேதுராமன். இவர் கோவையில் தொழில் செய்து வருகிறார். ஆனாலும் அவருக்கு சொந்தமான வீடு அங்கு உள்ளது. அந்த வீட்டில் கோயில் நகைகளும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 18ஆம் தேதி நள்ளிரவு சேதுராமன் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் அங்கிருந்த 103 சவரன் நகை, பணம் மற்றும் வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்து சென்று விட்டனர். அது குறித்து சேதுராமன் போலீசில் புகார் அளித்திருந்தார். அதில் கோவையில் சொந்த தொழில் செய்து வரும் தான் கருவியப்பட்டி கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் நிர்வாக தலைவராக இருப்பதால் கிராமத்தில் உள்ள வீட்டில் கோவில் நகைகள் மற்றும் சொந்த நகைகளை வைத்திருந்ததாகவும் அவற்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்று விட்டதாகவும் கூறியிருந்தார். வைரம் பதித்த 36 சவரன் நகை உள்ளிட்ட 103 சவரன் நகைகள் கொள்ளை போனதாக குறிப்பிட்டிருந்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். அப்போது தொழிலதிபர் வீட்டின் பூட்டை உடைத்து கைவரிசை காட்டியது எதிர் வீட்டில் வசிக்கும் 30 வயது சுரேஷ் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர். கொள்ளையடித்த பணம், நகையை பயன்படுத்தி சொகுசாக வாழலாம் என கருதி இந்த செயலில் ஈடுபட்டதாக கூறிய அவர் அவற்றில் சிலவற்றை அடகு வைத்திருப்பதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து திருட்டு நகையை வாங்கிய அடகுக்கடை உரிமையாளர் 53 வயது சோமசுந்தரத்தையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 103 சவரன் நகை, 4 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 50,000 ரூபாய் ரொக்க பணம் ஆகியவற்றை மீட்டனர். 2 நாட்களில் உள்ளூர் குற்றவாளிகள் மற்றும் பழங்குற்றவாளிகளை ஆராய்ந்ததில் சந்தேக நபர்களை கைது செய்யப்பட்டு எதிரியிடமிருந்து அதே உள்ளூரைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரை கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்த 103 சவரன் தங்க நகை மற்றும் 4 கிலோ வெள்ளி மற்றும் ரொக்க பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. 2 நாட்களில் இந்த குற்றவாளியை கண்டுபிடித்து நகைகளை கைப்பற்றிய அனைத்து குற்றப்பிரிவு, தனிப்பிரிவு அனைத்து காவலர்களையும் உயர் அதிகாரிகள் நன்றியுடன் பாராட்டினார்கள். பொதுமக்களுக்கு காவல்துறை சார்பாக மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்வது, சிசிடிவி கேமரா அமைப்பது. எல்லோரும் தன்னெழுச்சியாக அந்த சிசிடிவி கேமராவை பொறுத்தவர்களானால் எந்த குற்றமும் நடைபெறாது. கோவை தொழிலதிபருக்கு சொந்தமான காரைக்குடி பகுதி வீட்டில் பாதுகாக்கப்பட்ட கோயில் நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் 5 நாட்களில் துப்பு துலக்கி இருவரை கைது செய்ததோடு முழு நகை மற்றும் பொருட்களை மீட்ட போலீசாரை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.